வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வந்து நான் ஒரு கட்டு அரைக்கீரை வாங்கி அதை வந்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி ரெடியாக இருக்குது. நான் வந்து மண் சட்டியில் சூப்பராக தாளிக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சீரகம் தாளிச்சிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் சேர்த்தாச்சு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காரத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு மிளகா, நீட்டு மிளகா இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்திருக்கேன். ஏன்னா பொரியலுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த நீட்டு மிளகா தாளிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் குண்டு மிளகாயை விட. ஸோ பொரியல் செய்யும்போது நான் இந்த மிளகாயை தாளிச்சிக்கிறேன். பாருங்கள், பருப்பெல்லாம் லேசாக கலர் மாறிடுச்சு. இப்போது நல்லா வறுந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்க போகிறோம். நான் நல்லா ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 10-15 அளவுக்கு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கீரையை நம்ம வந்து இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருந்த கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதோடு சேர்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்க மாதிரி இருக்கும். அடியில் இருக்கிறதெல்லாம் நம்ம லேசாக வதங்கி அது சுருண்டு வரும்போது நம்ம கலக்கி விட்டுடலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கீழே அந்த சூடு படப்பட கீரை வந்து பார்த்திங்கன்னா சுருங்கிடும். அப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். பாருங்கள், கீரை நல்லா வதங்கி வருது. இப்போ லேசாக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடியிலேருந்து மேலே நம்ம கலக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வருது. பாருங்கள், இப்போ கீழே இருந்து மேலே நம்ம இந்த மாதிரி கலக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக நல்லா கிளறிட்டு நம்ம வந்து லேசாக ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம முழுசாக மூடணுன்றது கிடையாது. லேசாக கொஞ்சம் வந்து காற்று போகிற மாதிரியே நம்ம வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா டைட்டாக மூடணுன்றது அவசியம் இல்லை. கீரை சட்டுன்னு வெந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்குலாம் அவ்வளோ சூப்பராக வெந்துடும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் அரைக்கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதுவும் மண் சட்டியில் செய்யும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான அரைக்கீரை பொரியல் ரொம்ப அற்புதமாக ரெடியாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு நாள் எப்பவும் கடையிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.